வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேச்சுலர் ப்ரெட்டு செய்ய போகிறேன். பேச்சுலர் ப்ரெட்டு அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சது. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கலந்துருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம இதை வித்தியாசமாக செய்ய போகிறோம். இது நான் வந்து இப்போ தனியாக இருக்கனால, இப்போ ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்க, அதை நான் தனியாக இருந்து நானே செய்கிறனால இதை பேச்சுலர் ப்ரெட்டுன்னு அப்படின்னு அது பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லை வந்து வச்சுக்கிட்டேன், இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இப்போ ரொம்ப வந்து கேஸு எல்லாம் விலையாக போகிறதுனால இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே பழகிட்டு இருக்கோம். யார் வந்து ஈவி பேட்ரி வச்சுருக்கீங்களோ, அதாவது வந்து வீட்டில் சோலாரோ ஈவி வெஹிக்கிள் வச்சுருக்கீங்களோ, அவங்க தான் இன்னி ஃப்யூச்சரில் ரொம்ப சர்வே பண்ண முடியும். மக்களே, தோசைக்கல்லை வந்து கூல் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டேன். அதாவது கூல் பண்ணுறதுக்காக, அதை ஈரப்படுத்துறதுக்காக இப்போ நெய் போட்டுக்கிட்டேன். இங்கே தோசைக்கரண்டி எங்கேயோ வச்சுட்டேன். தோசைக்கரண்டி எடுத்து நல்லா அது தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதெல்லாம் பெரிய சிம்பிளான விஷயம். இருந்தாலும் நான் வந்து ஒரு வீடியோ போடுறதுல சந்தோஷப்படுறேன். ஒரு ஆளாக தான் வீடியோ போடுறேன், வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை. பேச்சுலர் ப்ரெட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது பால், முட்டை, ப்ரெட்டு, இதில் சர்க்கரை கலப்பாங்க. ஆனால் சர்க்கரைலாம் கலக்காதீங்க. ப்ரெட்டிலே நிறையா வந்து இது ஜீனி இருக்கனால இது எதுவுமே இனிப்பெல்லாம் கலக்காதீங்க. ப்ரெட்டில் உள்ள இனிப்பு வச்சே சாப்பிடுங்க, அதுதான் பெட்ரு. இப்போ நம்ம கலந்துருக்கிறதுக்கு ஒரு 4 ப்ரெட்டு போடலாம். ஏன்னா ஒரு முட்டை, ஒரு 100 ml பால் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த இதை எடுத்து இப்படி நல்லா முக்கணும், பார்த்துக்கோங்க. ரெட்டை இப்படி முக்கி வச்சுட்டு இப்போ பாருங்கள் எப்படி போடுறேன்னு மட்டும். நான் ஸ்பூன்லேயே எடுத்து போட்டுருவேன். கொஞ்சம் உடஞ்சி போச்சு, ஏன்னா ரொம்ப ஈரமாயிடுச்சு, உறிஞ்சிடும் ப்ரெட்டு. ஆக்சுவலாக டக்குன்னு போட்டுருங்க. இது நான் வீடியோ காட்டி போட்டேன், உடஞ்சி போச்சு. இந்த மாதிரி போட்டுருங்க. அந்த பிறகு எப்படின்னு காட்டுறேன். இன்னொரு ப்ரெட்டை போட்டேன். ஒரே டயத்தில் 3 ப்ரெட்டு போடலாம். இது பிஞ்சு போச்சு அப்படிங்கிறத 2 போட்டிருக்கேன். 3 போடுங்க. உடனே முக்கி எடுத்துருங்க. திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டவரை இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக பேச்சுலர் ப்ரெட்டுங்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சதில்ல, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. அவங்க செய்யும்போது சக்கரைலாம் கலந்துருவாங்க, நான் சக்கரைலாம் கலக்க மாட்டேன். இந்த இது யாருக்கும் பிடிச்சா செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்த ரவுண்டு போட்டாச்சு. 3 அது எல்லாம் காலியாகிடுச்சு. மொத்தம் 5 ப்ரெட்டு போட்டிருக்கேன். உண்மையிலே அது சூப்பராக வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரே இதில் 3 போட்டிருங்க. அதான் என்ன, டயத்தையும் சேவ் பண்ணணும், கரண்ட்டையும் சேவ் பண்ணணும், எல்லாத்தையும் சேவ் பண்ணணும், அதுக்காக தான். ஓகே, தேங்க்யூ. நம்ம பேச்சுலர் ப்ரெட் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையிலே வந்து பேச்சுலர் ப்ரெட்டு சூப்பராக இருக்கும், நச்சுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.